Hello students, today we are going to see the poem Once Upon a Time, your first unit, first poem, written by Gabriel O'Gara. So who is Gabriel O'Gara? First let us see about the poet. Gabriel O'Gara was born on 1921. He is a Nigerian poet and a novelist. His verse has been translated into several languages. So Nigerian poet and novelist இருந்திருக்கிறாரு. அவரோட போயம்ஸ்லாம் வந்து நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவரோட போயம் தி கால் ஆஃப் த ரிவர் நன் அது வந்து ஒரு பெஸ்ட் அவார்டு வந்து வின் பண்ணிச்சு ஃபார் லிட்ரேச்சர் அட் தி நிஜரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் 1953. Some of his poems were published in the influential periodical Black Office, and by 1960 he established himself as an accomplished writer. So later he was honored with the Commonwealth Poetry Award. O'Gara's typical poems transist from everyday reality to moments. ஸோ அவரோட மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் நம்ம பார்த்தாலே டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு அவர் போயமாக எழுதியிருப்பார். And moves back to reality, making a complete circle. O'Gara infused African thought, folklore and imagery into both his verse and prose. His first novel, The Voice, is an outstanding linguistic experiment. His later works include a collection of poems, The Fisherman's Invocation, and 2 books for children, Little Snake and a Little Frog, and an adventure to Juju Island. So these are the overall about the Gabriel O'Gara. So let us move to the poem. Children acquire important life skills and values by observing and imitating grown-ups like parents or teachers. ஸோ நம்ம நல்லாவே தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்டில் நவ் நம்மளோட டீச்சர்ஸையோ இல்லை பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தோ நம்ம நிறைய விஷயத்தை வந்து கற்றுன்னு இருப்போம். ஒரு சில விஷயம்லாம் அவங்கள மாதிரியே பண்ணணும்னு இமிடேட் கூட பண்ணுவோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். கேன் இட் பி த அதர் வே ராங்? பட் இங்கே நம்ம போயமில் பேரண்ட் வந்து அவங்களோட சன்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு என்ன நினைக்கிறாரு அதை பற்றி தான் ஒன்ஸ் அப்பான் எ டைமில் பார்க்க போகிறோம். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு தி போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் வேர் எ பேரண்ட் வாண்ட்ஸ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் தி சன். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவ். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now, they only laugh with their teeth while their eyes block cold eyes search behind my shadow. ஸோ ஒரு காலத்தில் அவரோட பையன்கிட்ட இது எல்லாத்தையும் கன்வே பண்ணுறாரு. ஒரு காலத்தில் பீப்புள்ஸ்லாம் வந்து ஹோல் ஹார்ட்டடாக வந்து சிரிப்பாங்க. அவங்க சிரிக்கும் போதே அந்த கண்ணில் இருந்து அந்த உணர்ச்சி வந்து தெரியும். ஆனால் இப்போ சிரிக்கிறது எல்லாமே லாஃப் வித் தியர் டீத்னா அவங்க ஒரு ஃபேக் லாஃபை தான் தராங்கன்றது தான் இங்கே மீனிங் சொல்கிறாங்க நம்மளுக்கு. வைல் தியர் ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ்னால் என்னென்னா உணர்வற்ற கண்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தந்துட்டு பாஸ்டில் இப்படி இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலையும் சொல்கிறாங்க. So while their eyes block cold eyes search behind my shadow. ஆனால் இப்போ அவங்க உணர்வற்ற கண்களால் சிரிக்கிறாங்க. என் நிழலுக்கு பின்னாடி வந்து யாரோ நின்று சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone son. Now they shake hands without hearts while their left hand search my empty packets. ஸோ அப்போல்லாம் வந்து எப்படி சிரித்தாங்கன்னா ஒருத்தவங்க எப்படி வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டாங்கன்னா மனசால் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அதை மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறதே இல்லை. ஸோ அவங்க வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது ஜஸ்ட் என்னோட எம்டி பேக்கெட்ஸை தான் வந்து அவங்க தேடுறாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் செகண்ட் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட். ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின், they said. And when I come again and feel at home,
once, twice, there will be no thrice. For then I find doors shut on me. ஸோ இது டே டு டே லைஃப்லேயே நம்ம பார்க்கறது தான். ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வாங்கன்னு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் போனேன்னா திரும்பி வாங்க, உங்கள் வீடு மாதிரியே ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அப்படியே நினச்சின்னு போவோம். ஸோ ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் நம்ம போனால் ஓகே, திரும்பி த்ரைஸ் போகும்போது கண்டிப்பாக அவங்களோட வீட்டோட டோர் வந்து ஷட் பண்ணி தான் இருக்கும். So I have learned many things, and I have learned to wear many faces like dresses, home face, office face, street face, horse face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. So நம்மளோட போயிட்டு வந்து எல்லா ஃபேஸையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இவங்கள பார்த்து ஒரு ஃபேஸை நான் வியர் பண்ணவும் மாஸ்க் மாதிரி நான் வியர் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ எப்படின்னா லைக் ட்ரெஸ் எப்படி நம்ம மாற்றி வியர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு ஃபேஸோ, ஒரு வீட்டில் இருக்கும் போது ஒரு ஃபேஸ். ஸோ ஹோஸ்ட்னால் விருந்தினர் யாராவது வீட்டுக்கு வந்து அவங்கள வாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்கும் போது ஒரு ஃபேஸோ. ஸோ நான் ரொம்ப கவலையான காக்டெயில் ஒரு கவலையான நிலையில் இருக்கும் போது அப்போ ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டு எப்படிலாம் நான் அவங்க வந்து வரவேற்கணும், என் ஃபேஸை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுன்றதெல்லாம் நான் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஸோ காக்டெயில் ஃபேஸ் ஷோயிங் மிக்சட் எமோஷன்ஸ், அதுதான் வந்து காக்டெயில் சொல்லுவோம். விச் மீன்ஸ் கவலையாகவும் இருக்கிற மாதிரி தெரியாது, சிரித்த மாதிரியும் இருக்க மாதிரியும் தெரியாது. இட்ஸ் எ மிக்சட் எமோஷ்னல் ஃபேஸ், அதுதான் வந்து காக்டெயில் ஃபேஸ் சொல்லுவோம். வித் ஆல் தியர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரைட் ஸ்மைல். ஸோ கன்ஃபார்மிங் விச் மீன்ஸ் அ போர்ட்ரேட்னா இப்போ ஒரு ஃபோட்டோவில் எப்படி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மைலோடு நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் வியரிங் எ ஸ்டாண்டர்ட் டெக்டிஃபில் ஆர்டிஃபிக்கல் ஸ்மைல் ஆன் ஆல் ஒகேஷன்ஸ், எல்லா ஒகேஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸை நான் வியர் பண்ணவும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட், அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் to laugh with only my teeth and shake hands without my hand. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. ஸோ நான் இன்னும் நிறையாவும் கற்றுக்கிட்டேன். என்னென்னலாம் கற்றுனா, வெறும் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணவும் இங்கே கற்றுக்கிட்டேன். ஒன்லி மை டீத்னா ஜஸ்ட் அ ஃபேக் ஸ்மைல், அது மாதிரியும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ், ஒரு ஹோல் ஹார்ட்டடாக வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ யாருக்காவது வந்து குட் பை அப்படின்னும் சொல்லவும் கற்றுக்கிட்டேன். குட் ரிடன்ஸ் when I mean good riddance. So what is meant by good riddance means experience of a relief at being free of an unwanted person. ஸோ இதுதான் வந்து குட் ரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு சே கிளாட் டு மீட் யூ, ஒருத்தவங்களை பார்த்தா அவங்கள பார்க்கவே ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கிளாடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் வித்தவுட் பீயிங். ஆனால் அந்த கிளாட்னஸ்ஸே நமக்கு இருக்காது. அதே மாதிரி உங்ககிட்ட பேசவே ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இட்ஸ் ஸோ நைஸ் டு டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம்லாம் ஐயோ இவன் எப்படா நம்மக்கிட்ட இருந்து பேசி முடிச்சுட்டு போவான் அப்படின்னு ஒரு தாட் வந்து சில டைம்ஸ் வரும். ஸோ இதை மாதிரிலாம் கூட நான் வந்து கற்றுக்கிட்டேன். But believe me son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. So அவரோட சன்கிட்ட திரும்பி சொல்கிறாரு, நான் ஒன்றை மாதிரி இருக்கும் போது நான் எப்படி இருந்தனோ, நான் எப்படி உண்மையாக சிரிச்சனோ அதே மாதிரி நான் வந்து கற்றுக்கணும், நான் திரும்பி வந்து அதே மாதிரி இருக்கணும். நான் இப்போ கற்றுக்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே நான் வந்து டு அன்லேர்ன் ஆல் திஸ் மியூட்டிங்
திங்ஸ் இது எல்லாத்தையும் நான் அன்லேர்ன் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். நான் வந்து இன்னும் ரீலேர்ன் பண்ணணும்னா எப்படி சிரிக்கணும் அப்படின்றத ரீலேர்ன் பண்ணணும். ஒருத்தவங்கக்கிட்ட ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணால் கூட எப்படி நான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக ஹேண்ட்ஷேக் பண்ணுறத நான் கற்றுக்கணும். நான் வந்து ஒரு மிரர் முன்னாடி போய் நான் இப்போ சிரிச்சேன்னா என்னோடய சிரிப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ் மாதிரி இருக்குது என்னோட சிரிப்பு. ஸோ ஃபேங்ஸ் இன் அ சென்ஸ் டீத் ஆஃப் அ வெனமஸ் ஸ்னேக்கை தான் வந்து இங்கே ஃபேங்ஸ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லாஃப், ஷோ மீ ஹவு I used to laugh and smile once upon a time when I was like you. ஸோ லாஸ்ட்டாக வந்து திரும்பி அவர் சன்கிட்ட கேட்குறாரு, நான் உன்ன மாதிரி இருக்கும் போது நான் எப்படி வந்து சிரிச்சுன்னு இருந்தனோ அதே மாதிரி சிரிக்க எனக்கு நான் உன்கிட்ட இருந்து திரும்பி நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை சொல்லித்தா அப்படின்ற மாதிரி தான் அவரோட சன்கிட்ட இதை கேட்குறாரு. ஸோ at last Gabriel O'Gara addresses this poem to his son. I just give a short overview from the first. Okay, once the people laughed wholeheartedly, next now they shake hands without their hearts. They invited their friends without any sincerity. The poet has learned to change faces according to different situations. He has learned to laugh artificially. The artificial smile of the poet made his teeth look in the mirror like those of a snake. The poet wanted his son to show how to laugh. Thank you.